மருமகளா வந்ததுக்கு எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான். என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு. என்ன மீன்? இன்னைக்கு கிழங்கா மீன் 1 கிலோ. ஓகே. அப்புறம் வஞ்சர மீனும் இன்னைக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி மசாலா ரெடி பண்ணி அதை மாதிரி வதக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ மீன் குழம்புக்கு என்ன நான் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவேன். வெங்காயமும் தக்காளியும் வதக்குறேன் எண்ணெயில். ஆமாம். ஓகே. என்ன போட்டிருக்கீங்க? கொஞ்சம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். இந்த அளவு வதங்கினா போகிறோம். ஆஃப் பண்ணிடணும். ஆமாம். இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம், வெந்தயம் பொரியணும். அதில் கடுகு, நம்ம வதக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கியிருக்கோம். இதில் தாளிக்கிறதுல ஒரு பச்சை மிளகாய் போடுவோம். வரேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, அது கூட ஒரே ஒரு மிளகாய். எப்போவுமே 2 போடுவோம். இன்றைக்கி அரைக்கிறதுக்கு போட்டதுனால ஒரு மிளகாய் போடும். இது நல்லா செவக்கணும். நல்லா இந்த மாதிரி சேர்ந்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டை. குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு. வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இது வந்து மசாலா வந்து நல்லா வதங்கணும். இப்போ காரம் எல்லாமே இதுலேயே நம்ம சேர்த்துருக்கோம். காரம், உப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிடணும். உங்களுக்கு புளி தண்ணி ஊற்றி கொதிக்கும்போது காரம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு இது போதுமான காரம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருதா? இந்த டைமில் நம்ம இந்த புளி தண்ணியை சேர்த்துடணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தண்ணி, இது புளி தண்ணி. நம்ம சேர்த்துருக்கோம்.
எல்லாம் சேர்ந்து கொதி வரணும். நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு வந்து சுண்டணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீனை போட போகிறோம். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன் 1 கிலோ. மீன் போட்ட பின்னாடி கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. மீன் வந்து ரஃப் ஆகிடும். அவ்வளோதான், எனக்கு ஆயிடுச்சு டைமு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன்.